ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொள்வது மிஸ்டர் டான் கேமர். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் என்றால் மெட்டல் ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். இதில் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஒரு வில்லனை. நம்ம இவனை இது செலக்ட் பண்ணுவோம். இவனை வேணாம், மரக்கொத்தி தான், இந்த மரக்கொத்தி மாஸ்க் போட்டிருக்கேன்ல, இவனை இது பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி இதில் ஆலனாக தான் விளையாட போகிறோம். இது சாப்டர் 1 ஆக்ட் 1. இது நீங்கள் எவ்வளோ வியூஸ் போதோ அதை பொறுத்து தான் நான் ஆக்ட் 2 போடுவேன். சரி, டேப் 2 கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ டேப் 2 கண்டினியூ டக்குன்னு குட்றா. சரி, வந்துட்டோம். இப்போ கேஸில் அடிச்சிருக்கான் ஒரு சைக்கோ. அந்த மரக்கொத்தி மாஸ்க் போட்டிருக்கேன். இங்கே லாக் இருக்குது. இது எடுக்கிறதுக்கு நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். லாக் பிக்கை வச்சு தான் எடுப்போம். இப்போயும் எங்கடா ஹேம்பர் ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் வச்சுடுறாங்க. ஹேம்பர் தேடுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்க, இங்கே இல்லை, இங்கே வச்சுருக்காங்களா. நம்ம இதில் என்ன இருக்குது, பிஹைண்ட் இதுக்குள்ளே தான் ஒரு சாவி இருக்கான். அப்போ இது உடச்சிருவோம். போச்சு, வரையாண்டா அந்த சைக்கோ. ஹார்ட் பீட் ஆகிறது பாருங்களேங்க, சத்தம் கேட்குதான்னு மட்டும் நல்லா இது பண்ணி பாருங்கள். வாடா டக்குன்னு மரக்கொத்தி தலையா. இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, மரத்தை கொத்தி கொத்தி நம்ம கண்ணை இது பிடுங்கிடுறாங்க கைஸ். கடைசியாக நம்ம தோற்றோம்னா அதே வேலை எப்பயுமே, அதே அவன் டெக்னிக். டக்குன்னு வாடா, வந்துட்டான் பாருங்க. கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்றேன். இப்போ இது இமேஜினேஷனாக இருக்கும் அப்படின்றேன். அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்டா இமேஜினேஷன் தெரியுதுல்ல, அப்புறமாட்டி ஏன் இந்த டூல் பாக்ஸை வச்சு நம்ம இந்த டூல் இதை எடுக்கணும். டேப்பு மெட்டல் சப்போர்டு. நம்ம டேப் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், இந்த 2 வயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பாஸ்வேர்டு இதில் இருக்கும். ஆனால் இவங்க இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க, நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா, நார்த் இங்கிட்டு இருக்கா 3, அப்புறமாட்டி வெஸ்ட் இங்கே இருக்கா 7, ஈஸ்ட் இங்கே இருக்கா 8, அதே மாதிரி சவுத்து 0. இதுதான் அந்த இது நிறைய பேர் குழம்பிருப்பீங்க, என்னடா அது பாஸ்வேர்ட் தெரியலன்னு இருப்பீங்க. இதுக்கு தான் அந்த பாஸ்வேர்ட் 18 இல்லை 87. ஐயப்பா, பேசிக்கிட்டு இருக்கப்ப பார்க்க மாட்டேன். 3780வா? 3780. சரி, இப்போ லாகின் பண்ணலாம். டோரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ டோர் ஓப்பன் சொன்னால் இங்கே வந்துடும். டோர் ஓப்பன் பண்ணால் இங்கே நம்மளுக்கு வேண்டிய பொருள் இங்கே தாங்க நம்ம வேலையை பார்க்கணும், எல்லா வேலையும். நெயில் புல்லர். ஆனால் இதுக்கு பேர் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது என்ன நம்ம நெயிலை அப்படிங்குது, நெயில் புல்லர்னு பேர் தான் இருக்காங்க. போச்சு. இவனுக்கு அந்த வாட்டர் ஹெல்னு கத்துறப்ப அவனுக்கு ஹார்ட்டு பீட் ரொம்ப துடிக்குதுங்க. டக்குன்னு க்ளோஸ் பண்ணு. டக்குன்னு வாடா மரக்கொத்தி மண்டையா. வந்துட்டானா? வரப்போறியா நினைக்கிறேன். சீக்கிரம் திறந்து வாடா. வந்துட்டேன். அதே மாதிரி தான், என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்குன்றேன். திரும்பியும் இங்கே தப்பாக நடக்குதுன்னு தான் சொல்கிறேன். வேறு ஏதாவது சொல்கிறா, அதே சொல்லிகிட்டு இருக்கேன். அதான் இதுவும் இமேஜினேஷன். உனக்கு வெளியே நாய் குலைக்குது பாஸ். வெளியே போய் நாய் அடிச்சு நீந்தே எங்கள் மரக்கொத்தியாச்சே, போய் அது கண் எடு. நம்ம வயசு வேறு குளருது. இங்கே ஒன்றுமே இல்லையா? அப்போ எதுக்குலாம் கொடுத்து வச்சுருக்கீங்க? இங்கே ஓடு பார்ட்டியே கிடச்சிச்சு. இதே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபார்மிங் பண்ண போகிறோன்னு கேட்பீங்க. எடுக்க காட்டுறேன், நான் சொல்கிறேன். இந்த நெயில் புல்லர் வச்சு இதுதான் எடுக்கணும். இந்த கேலண்டர் எப்படி வச்சுக்குவோம், இல்லைனா அது அடிப்பேன். இப்போ நம்ம உருவாக்கியாச்சு ஒரு பிக்கை. இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்க்ரூ வேணும். இப்போ ஏதாச்சும் சத்தம் போடணும். இருங்க, கீழே ஏதாச்சும் விழுந்துச்சான்னு பார்ப்போம். எதுவுமே கொடுக்கல.
இங்கே லிவர் வச்சுருப்பாங்க. இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே எது லிவர் வச்சுருக்காங்க. சுத்ரா ரெஞ்சு கிடச்சிச்சு. இந்த ரெஞ்சு வந்து போல் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எடுத்தாச்சு. இது தள்ளி விடு. ஆசிடா அது நான் தொடவே இல்லையடா. இப்போ நான் உடச்சி காட்டேன். டேய் பயப்படாதடா. இந்த மாதிரி இது பண்ணாத. நீ தப்பாக வேலை பார்த்துட்டு அப்புறம் அவுட் ஆவ. ஹார்ட் பீட்ரு டப்பு டப்புன்னு அடிக்குது. ஆனால் இவன் நினச்சா எப்போ வேணாலும் நம்மளை கொல்லலாம். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுறானா என்னன்னு தெரில. இதே மாதிரி நிறைய பேர் இப்போ வச்சுருக்கேன். நான் காட்டுறேன் அப்புறமாடி. எஸ்கேப் ஆரம்ப வாடா டக்குன்னு. இவ்வளோ நேரமாட கண்ணை குத்திக்கிட்டு இருக்க நாய்க்கண்ணை. இன்னும் எடுத்துகிட்டு வரானேங்க பாக்ஸை. ஓப்பனில் தான் இருக்குது. என்ன இருக்குதுன்னு தெரியல. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் அதே மாதிரி. சரி நீ நல்லா செகண்டில் வெயிட் பண்ணு நல்லா. சரி இங்கே தப்பு நடக்குதா? இங்கே ஒன்றும் நடக்கலை. அங்கே அதே நான் சொல்ல வந்தேன். இங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. இதில் என்ன இருக்குது? நான் அடித்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் தான் செயின் கட்டர் இருக்கும். இதை திறக்கணும்னா ஐயோ ஒட்ட இப்படி தாங்க பண்ண வைக்கிறாங்க. இதை ஓப்பன் கொடு. இண்டா இப்படி இருக்கீங்க. ஓப்பன் பண்ணுறாடே. நான் நினச்சேன் இங்கே தான் செயின் கட்டர் கொடுப்பாங்கன்ட்டு. இண்டா போல்ட்டு கட்டரா? என்ன இப்படி நீங்களாம் ஒரு பேர் உருவாக்குறீங்க? என்ன இருக்குது? லிவராமா? நம்ம எஸ்கேப் எல்லாம் கிடச்சிருச்சான்னு பார்ப்போம். இங்கே பிளாங்க் இல்லை. இங்கே பிளாங்க் இல்லாமல் அப்போ எங்கடா வச்சுருக்கீங்க? இங்கே வச்சுருக்கீங்களா? இருங்க, இந்த லெட்டரில் ஒன்று இருக்குது. அது வாட்சிட்டு போயிடலாம். என்னோடய பேர் மேக்ஸு. நான் வந்து ஒரு சைக்கோ வந்து என்னை அடித்தான். அப்புறமாட்டி என்றைக்கு வந்து நான் எந்திரிச்சேன். அப்போ ஒரு சைக்கோ வந்து என்னை கேஜுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தேன். நான் ஷாக் ஆகிட்டேன். அப்போ வந்து நான் வெளியே போகலான்னு பார்த்தேன். ஆனால் என்னை அவன் பிடிச்சிட்டான் அப்படின்றேன். நானாக ஷார்ட்டானே சொல்கிறேன். நல்லா ப்ரீஃபாக போனோம்னா டைம் ஆகுதுப்பா. இவன் தான் இவன் தான் அந்த மேக்ஸ். பாவம் டெட் பாடி ஆகிட்டானேப்பா. தம்பி நீ அழுகாத, பார்த்துக்கலாம், கடவுள் இருப்பார். இது ஃபஸ்ட்டு எதுக்கு வச்சுருக்காங்க? இது இது வந்து அதர் சைடில் லாக் ஆகிருக்கான். இப்போ நம்ம வந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எலிவேட்டர் ஆன் பண்ணு. நோ பவரா? பவர் எப்படி கொடுக்குறது? அதே நம்ம வயர் இது பண்ணுறோம்ல. இதுதான் நம்மளுக்கு ஷாக் கொடுக்குறது. சும்மா ஆன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே போனோம்னா நம்ம செத்துருவோம். இப்போ எலிவேட்டர் ஆன் கொடு. போச்சு, அவன் பார்த்துறேன். டக்குன்னு உள்ளே போ. டக்குன்னு வா. லிவர் அவன் கரெக்டாக அப்படி போட்டு நம்ம இறங்கிடணும். கொஞ்சம் லேட் பண்ணானே அவன் பிடிச்சிடுவான். டக்குன்னு டக்குன்னு வாடா. டக்குன்னு வா அப்படின்றியான். நான் சொல்கிற மாதிரி என்ன இப்போ கதவு தர அப்படின்றேன். டக்குன்னு உள்ள போட. போச்சு, டக்குன்னு கொடு. பாய்டா பேக்ஸு. நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் இந்த லொக்கேஷன் எனக்கு தெரியும். தெரியாமல் இங்கே பார்ட்டிக்கு வந்ததுதான். உடச்சிட்டாங்க கதவை. ஆஹான்னு கத்துறேன். எங்கே இருக்குன்னு கேட்குறேன். நான் எதுடா சொன்னோம்? சும்மாவே எனக்கு இதாக இருக்குது, வெறியாக இருக்குது. ஆமாம், இந்த பிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறமாட்டி எதுக்கு இதை இப்போ கொடுத்துட்ருக்காங்க? அதே மாதிரி இந்த மெட்டல்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நம்ம தேர்டு லைஃப்பில் வந்து இந்த லாக் பிக் நம்மகிட்ட கிடைக்காது. அதுக்கு பதிலாக தான் இந்த மெட்டல்ஸை வச்சு அறுப்போம். எப்படிலாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நான் சொன்னேன்ல எஸ்கேப் வரப்போ இது தந்தோம்னா இங்கே ஒரு யாருன்னு தெரில, அதை காப்பாற்றிட்டே போகணும். அதனால் நான் என் உயிர் தான் எனக்கு முக்கியம். அதனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தப்பிக்க போகிறேன். மரக்கொத்தி தலையா வரல இங்கே நீ. சரி கைஸ், நம்ம இந்த வீடியோவில் இது எஸ்கேப் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி என்ன வீடியோ வேணுமோ அது கமெண்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ். பாய். மீண்டும் வரேன்.